சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களில் இவ்வாறாக வாசிக்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே மற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல், முன்பு அவர் சவுலாக அழைக்கப்பட்டவர். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் யூத மதத்தின்படி பரிசேயர் என்ற குழுவை சார்ந்தவர். இவர் யூத பிரமாணங்களை நன்றாக கற்றறிந்த மனிதர். அந்நாட்களில் காணப்பட்ட மிகவும் கௌரவமிக்க ரோமராஜ்யத்தின் ஒரு உறுப்பினராக காணப்பட்டார். மத தலைவர்கள் மத்தியிலே செல்வாக்கு உள்ளவராக இருந்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் யூத மத பிரமாணங்களின்படி குற்றம் சாட்டப்படாதவர். இப்படியாக சகல விதத்திலும் செல்வாக்குள்ளவராக இருந்த இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகள் யாவையும் நஷ்டம் என்று, குப்பை என்றும் தள்ளிவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று கர்த்தர் அவர் மேல் வைத்திருக்கும் அந்த அன்பையும், அவர் கர்த்தர் மேல் வைத்திருக்கிறதான அந்த அன்பையும் குறித்து திடமனதோடு கூட அவர் அறிக்கை செய்கிறது நாம் பார்க்கிறோம். மேலும் அவர் சொல்லுகின்றதான பொழுது, மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ் காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சற்று சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்ட அன்பின் பிணைப்பு இது என்று சொல்லி. கர்த்தர் இவர் மேல் கொண்ட அன்பும், இவர் கர்த்தர் மேல் வைத்திருக்கிறதான அந்த அன்பும் இந்த உலக பிரமாணங்களின் படியாக மனிதர்களுக்கிடையில் இருக்கிறதான இந்த உறவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அன்பாயிருக்கிறது. இது மேலான தெய்வீக அன்பு. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும் என வாஞ்சையாக காணப்பட்டவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிறதான அந்த அன்பை வேற எந்த காரியங்களானாலும் சரி ஒரு நாளும் பிரிக்கவே முடியாது. பவுலை போல நாமும் கிறிஸ்துவில் கொண்டுள்ள அன்பில் நாம் அனுதினமும் வளர்ந்து பெருகும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே நம்மை ஒரு விஷயம் கூட தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? அவர் நம் மீது வைத்த அன்பு அது மேலான அன்பு, அது தெய்வீக அன்பு. அந்த அன்பிலிருந்து நம்மை பிரிப்பதற்கு எந்த சக்தியினாலும் ஒரு நாளுமே முடியாது. ஆகையினால் எனக்கு அன்பானவர்களே, அந்த தெய்வீக அன்பை அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாக தெய்வ சமூகத்திலே நம்ம அர்ப்பணிக்கலாம். அவர் நம்மீது கொண்ட அந்த அன்பின் நிமித்தமாய் இன்று நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அவருடைய சந்ததிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அன்புக்கு பாத்திரமுள்ளவர்களாய் நடந்து தெய்வ சுத்தம் செய்யும்படியாக நம்மை அர்ப்பணிக்கலாம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பினை இந்த பரிசுத்த நாளின் காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவரை போல ஆண்டவரே, நாங்களும் கிறிஸ்துவினோட அந்த அன்பின் தினமும் வளரும்படியாக வாஞ்சியும் கிருபையும் தந்தையின் தகப்பன்னீர் எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய அன்பில் அனுதினமும் அன்று வளர்ந்து பெருகத்தக்கதாய்
உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக, உமக்கென்று பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக, அந்த அன்பை அனுதினமும் ருசி பார்க்கத்தக்கதாக தகப்பனை ஒவ்வொருவருக்கு நீர் கிருபையில் கொடுத்து வழி நடத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி